everyone. So இந்த வீடியோவில் நம்ம PYQs பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி வேதிக் ஏஜ் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்த கொஷின்ஸ் PGTRB எக்ஸாமில் கேட்டிருந்த PYQs தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Move on to the question now. So first question பார்த்தீங்கன்னா read the following statement and find out the correct answer from the quotes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு அசர்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அசர்டேஷனும் ரீசனும் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் செக் பண்ணலாம். ஸோ அசர்டேஷன் பார்த்தீங்கன்னா there was no reference to divorce or remarriage of widows in the ரிக்வேதா. அதாவது ரிக்வேத காலத்தில் பார்த்திங்கன்னா விவாகரத்துக்கோ அல்லது விதவை மறுமணத்திற்கோ எந்த விதமான குறிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா மேரேஜ் வாஸ் அப்பரண்ட்லி இன்டிசாலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணம் அப்படிங்கிற ஒன்று அழிக்கவே முடியாது அப்படின்னு கருதப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்டு, அதாவது அசர்டேஷன் கரெக்டு, ரீசன் வந்து நாட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா அசர்டேஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ தான், ஆனால் ரீசன் வந்து அசர்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அசர்டேஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. சாரி, இந்த சி ஆப்ஷனில் தான் வந்து ரீசன் வந்து வாஸ் நாட் த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷனில் வந்து அசர்டேஷனும் ரீசனிங்கும் கரெக்டு, அசர்டேஷனை தான் ரீசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷனில் போத் ஏ அண்ட் ஆர், அதாவது அசர்டேஷன் ரீசன் ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருவோமா, செக் பண்ணிடுவோமா. ஸோ both A and R are true. R is the correct explanation of assertion. ஓகேங்களா. ஸோ இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ வேதாங்காஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்கும். அந்த வேதாங்காஸையும் அதனுடைய அது எதில் டீல் பண்ணுது அப்படிங்கிறது தான் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்பா, சிக்ஷா, வியாக்கரணா, ஜோதிஷான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்டு பி லிஸ்ட்டில் பாருங்கள் ரிச்சுவல், ஃபோனட்டிக்ஸ், கிராமர், அஸ்ட்ரோனமின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கல்பா அப்படிங்கிறது எதை டீல் செய்யும்? இப்போ சிக்ஷா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோனட்டிக்ஸ் ஆர் ப்ரொனவுன்சியேஷனை தான் டீல் பண்ணும். கல்பா அப்படிங்கிறது மனிதனுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சடங்கு சம்பிரதாயத்தை தான் குறிக்கும். வியாக்கரணா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலக்கணத்தை வந்து குறிக்கும். அண்ட் ஜோதிஷா பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஜோதிஷா அப்படிங்கிறது அஸ்ட்ரோனமி தான். ஸோ இதில் இந்த மேட்ச்சில் ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஆன்சரையே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான பதில். நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் given below. ஸோ த மேஜர் பார்ட் ஆஃப் early Vedic age came to be known as சப்த சிந்து. அதாவது வேத காலத்தில், ஓகேங்களா, மேஜர் பார்ட் ஆஃப் த early Vedic age came to be known as சப்த சிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், the term சபா was a council of elders in early Vedic ageன்னு சொல்லியிருக்கு. அதாவது சபா சமிதி பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ சபா வந்து பார்த்திங்கன்னா எல்டர்ஸோட ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், the basis of the social organization of Rig-Vedic people was a matriarchal family அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வேத காலத்தில் பார்த்திங்கன்னா பேட்ரியாரிக்கல் சொசைட்டியாக தான் இருந்தது. மேட்ரியாரிக்கல் சொசைட்டியாக எப்போ இருந்ததுன்னா ஐவிசி காலகட்டத்தில், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட காலகட்டத்தில். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம படிக்கும் போதே நமக்கு இது தெரியும், சி வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், விஸ் ஹஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாஸ் நோன் ஆஸ் ஃபிசிஷியன் டூரிங் த early Vedic age. ஸோ இப்போ சொல்லுங்கள் எதெல்லாம் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம சி ஆப்ஷன் வந்து எதுலெல்லாம் வருதோ அதை ஃபஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பட் டியில் பாருங்கள் ஆல் கரெக்ட் கொடுத்துருக்கு, அப்போ அது வராது. சி ஆப்ஷனில் ஏபிசின்னு கொடுத்துருக்கு, சி இருக்கிறதுனால அதுவும் வராது. ஸோ பாக்கி உள்ளதில் ஏ அண்டு பி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்துடலாங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சி தவிர பாக்கி உள்ள 3மே சரியான விஷயத்தை தான் சொல்லுது. Next question, which one of the following Upanishads mentioned the doctrine of transmigration first? So transmigration பற்றி பேசக்கூடிய
ஒரு ஃபர்ஸ்ட் பேசின ஒரு நூல் வந்து எது, எந்த உபநிஷத் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வேதேஸ்வதாரா உபனிஷத், பிருஹத்ரண்யகா உபனிஷத், சந்தோக்யா உபனிஷத், கதா உபனிஷத். ஸோ இதற்கான விடை பிருஹத்ரண்யகா உபனிஷத். ஓகேங்களா, டிரான்ஸ்மைக்ரேஷன் பற்றி பிருஹத்ரண்யகா உபனிஷத் தான் பேசியிருக்கோம். Next question, which of the following groups of metals was known to Vedic people? So option A பார்த்தீங்கன்னா copper, iron, gold, silver. Option B tin, bronze. Option C lead, bronze. Option D silver, tin. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேத காலத்தை வந்து நம்ம அயனேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அயன் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்கும் அதுதானே வருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காப்பர், அயன், கோல்டு, சில்வர். நெக்ஸ்ட் கொஷின், which mandala book of the Rig Veda contains hymns related to marriage and death? ஸோ மேரேஜ் பற்றின விஷயங்களும் அண்ட் மேரேஜ் அப்போ ஹிம்ஸ்னா துதிப்பாடலுங்க. மேரேஜ் அப்பவும் இறப்பினப்பவும் பாடக்கூடிய ஒரு துதிப்பாடலை ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த மண்டலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிக்வேதத்தில் மொத்தம் 10 மண்டலாஸ் வந்து இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா புக்குன்னு சொல்லலாம், அது மண்டலானும் சொல்லலாம். ஸோ புக் 7 அண்ட் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா புக் 8, ஆப்ஷன் சி புக் 9, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா புக் 10. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா புக் 10ல் தான் மேரேஜ் அண்ட் டெத்தில் பாடக்கூடிய அந்த ஹிம்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. த ஐத்ரேய பிராமணா அண்ட் கௌஷிதகி பிராமணா பிலாங் டு விச் வேதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐத்ரேய பிராமணாவும் கௌஷிதகி பிராமணாவும் எந்த வேதத்தை சேர்ந்தது? அதர்வ வேதாவா, யஜுர் வேதாவா, சாம வேதாவா, ரிக் வேதாவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை ரிக் வேதா. Which Veda has been divided into 10 mandalas and 1028 hymns? ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், ரிக் வேதம் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ரிக், யஜுர், சாம, அதருடன் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த எல்லா வேதங்களுக்குமே ஒரு உபவேதாசம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் ரிக் வேதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் தான் உபவேதாவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி வேதிக் பீரியடில் எழுதப்பட்ட ஒரே ஒரு வேதம் வந்து என்னன்னா ரிக் வேதம் தான். பாக்கி உள்ள 3மே யஜுர், சாம, அதர்வன் பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியடில் எழுதப்பட்டது. ஸோ ஆன்சர் இஸ் ரிக் வேதா. விச் வேதா மென்ஷன்ஸ் அபவுட் bow and arrow? ஸோ எந்த வேதத்தில் வில் அம்புகளை பற்றி குறிப்பிடப்படுகிறது? ரிக் வேதா, சாமவேதா, அதர்வண வேதா, தனுர்வேதா. ஸோ தனுர்வேதா பார்த்தீங்கன்னா யஜுர்வேதத்தினுடைய உபவேதம். ஓகேங்களா, ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா போஸ் அண்ட் ஆரோ பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் டி, தனுர்வேதா. விச் வேதா மென்ஷன்ஸ் அபவுட் போஸ் அண்ட் ஆரோ? ஸோ அகைன் இன்னொரு வருஷமும் அதே கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ தனுர்வேதம் தான். The sixth system of Hindu philosophy, Sankaya Yoga, Nyaya, Vaisheshika, Purva and Uttara Mimamsa constitute the base for what? So, எந்த ஹிந்து philosophy, இந்த 6 system of Hindu philosophy வந்து நமக்கு கொடுத்தது? அது எந்த இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எது 6 சிஸ்டம் ஆஃப் ஹிந்து ஃபிலாசபியை நமக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புராணாஸ், ஆப்ஷன் பி த உபனிஷத்ஸ், ஆப்ஷன் சி கம்பராமாயணா, ஆப்ஷன் டி வேதாஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி த உபனிஷத்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் அசோசியேட்டட் வித் ருத்ர ராட்சசா? ஸோ அசோசியேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்க வர்றது என்னென்னா ஆர்த்தரை தான் அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ விஷாகதத்தா, ஆப்ஷன் பி கௌடில்யா, ஆப்ஷன் சி பானா, ஆப்ஷன் டி ஹரிசேனா. எப்போவுமே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம டீல் பண்ணும்போது நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனுக்குமே நம்ம வந்து அதை பற்றியும் படித்து வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ விஷாகதத்தா தான் இதற்கான சரியான பதில்.
அவர் எழுதின புத்தகம் தான் புத்திர ராட்சசா. கௌட்டில்யர் எழுதினது பார்த்தீங்கன்னா அர்த்தசாஸ்திரா. கௌட்டில்யரோட இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா சாணக்கியா. ஸோ எவ்ரிவன் நோ சந்திரகுப்த மௌரியாவோட கோர்ட்டில் தான் அவர் வாழ்ந்தார். அண்ட் பானாபாட்டா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனாவோட கோர்ட் போயட். அண்ட் இவர் எழுதிய நூல் ஹர்ஷ சரிதா. அண்ட் ஹரிசேனா பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தனுடைய கோர்ட்டில் இருந்தார். ஸோ சமுத்திரகுப்தா வந்து இந்த பிரயாக் பிரசஸ்தின்னு சொல்லப்படுற அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய எக்ஸ்பிடேஷன்ஸ் பற்றி கம்போஸ் பண்ணியிருப்பார். அதை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அந்த பிரயாக் பிரசஸ்தியில். பிரயாக் அப்படின்றது அலகாபாத். ஓகேங்களா? ஸோ விஷாகதத்தை தான் இதுக்கான சரியான பதில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் அதர்வ வேதா. ஸோ அதர்வ வேதா, ஸோ 4 வேதங்கள் இருக்குது: ரிக், யஜுர், சாம, அதர்வன. ரிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் துதிப்பாடல்கள். அண்ட் யஜுர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ், இதை பற்றி தான் பேசியிருக்கோம். அண்ட் சாம வேதத்தில் பார்த்திங்கன்னா மெலோடியஸ் சாங்ஸ் இருக்கும். அண்ட் அதர்வன வேதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் மேஜிக் பற்றி எல்லாமே அதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யஜுர்வேதாவில் மற்ற ரிச்சுவல்ஸ்க்கான ஃபார்முலாஸ் இருக்கும். பிளாக் மேஜிக் ஃபார்முலா பார்த்திங்கன்னா அதர்வன வேதாவில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சாக்ரிஃபைஸ், ஆப்ஷன் பி பொலிட்டிக்கல் லைஃப், ஆப்ஷன் சி மேஜிக்கல் ஃபார்முலா, ஆப்ஷன் டி ஆக்கல்ட் பவர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான பதில். லாஸ்ட் கொஷின்: who among the following translated அர்த்தசாஸ்திரா in உருது? ஸோ உருதுல அர்த்தசாஸ்திரத்தை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. அல்பெரினி, அமீர் குஷ்ரவ், மினாஜ் உஸ் சிராஜ், முகமது இஸ்மாயில் ஹோபி. ஸோ இதற்கான சரியான பதில் அல்பெரினி. ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. இன்னும் ஒரு 1 month இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் பியூட்டி ஆஃப் த லைஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சியான உழைப்பு தான். நம்ம கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயத்துக்காக நம்ம உழைக்கும் போது கண்டிப்பாக வித் த கிரேஸ் ஆஃப் காட் வில் அச்சீவ் இன் தட். ஸோ புட் யுவர் ஹார்ட் ஒர்க் இன் அ ஸ்மார்ட்டர் வே. Definitely one fine day your dream will happen. It will come true அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்பணும். we are in the process அப்படிங்கிறதையே நம்ம மனசை வந்து நம்பணும். ஸோ ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம உழைப்பை வந்து ஒரு ஸ்மார்ட்டர் வேல போடணும் அப்படிங்கிறத தினமும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. உங்கள் சரௌண்டிங்கில் யார் என்ன உங்களை பற்றி பேசினாலும் யூ டோன்ட் கெட் டைவர்ட்டட், டோன்ட் கிவ் அப். ஸோ வெற்றியாளர்கள் எல்லாருமே இதை வந்து சந்திச்சுட்டு தான் சாதனையாளராக மாறியிருக்காங்க. அதனால் உங்களை நிறைய பேர் சொல்கிறாங்களா, அப்போது நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்றது உறுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வித் த கிரேஸ் ஆஃப் காட் டெஃபினெட்லி யூ வில் சக்சீட் இன் திஸ் எக்ஸாம். தேங்க்யூ.